கடந்த ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தாங்க. எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னாக்கா, இந்த இலவச ஆடு மாடு கொடுக்கும்போது, இந்த ஆடு கொடுக்கும்போது அது அந்த கொடுத்த ஆடுகளுடைய இனப்பெருக்கம் எந்த அளவுக்கு பெருகி இருக்குது, அதுக்கு உண்டான மேய்ச்சல் நிலங்கள் எவ்வளோ இருக்குங்கிறதுக்கு உதாரணமாக நான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நான் இலுப்பூர் தாலுகான்னு ஒரு இருக்குது, எண்ணெய் தளிஞ்சிங்கிற ஒரு கிராமம். அந்த இடம் வந்து ஒரு ட்ரைலேண்டு அக்ரிகல்ச்சர் பேச்சுரல் லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க. ட்ரைலேண்ட் அக்ரிகல்ச்சர் பேச்சுரல் பேச்சுரல்ஸ்னாவே நம்ம மேய்ச்சலுக்கு தகுந்த உகந்த இடம்ங்கிற மாதிரி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இதை மாதிரி தமிழ்நாடு நில பயன்பாடுக்குன்னு சொல்லிட்டு சில தெரியும் உங்களுக்கு, நமக்கு 9-fold கிளாஸிஃபிகேஷன் சொல்லிட்டு 9 வகையான நில அமைப்புகளை பொறுத்து வில்லேஜ் வைஸ் தரவுகள் வந்து ஒரு வில்லேஜ் ஆஃபீஸர்ஸ்ட்டாக இருக்குது. எப்பயுமே மழை வருவதற்கு முன், மழை வந்த பிறகு அப்படிங்கிறது எந்தெந்த நேரத்தில் எது பயன்படுத்தணுங்கிறது வில்லேஜ் ஆஃபீஸர் வந்து தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு இருக்குது. அந்த இடங்களெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அங்கே ஒரு ஹோர்டிங்ஸ் வச்சுருக்காங்க, கால்நடை மேய்ச்சல் நிலங்கள் அப்படின்னு.